இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசைக்கு பிரண்டை துவையல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பிரண்டை துவையல் நம்ம பண்ணுற எல்லா காய்கறிக்கும் எத்தனை காய்கறி பண்ணாலும் அதுக்கு சமம் இந்த ஒரு பிரண்டை துவையல். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. வடை சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பிரண்டை க்ளீன் பண்ண பிரண்டையை போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் வதக்க தான் உங்களுக்கு அந்த அரிப்பு தெரியாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடைசியில் நம்ம தேங்காய் துருவி அதில் சேர்த்துக்கிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அழகாக அம்மிக்கல்லை வச்சு நம்ம பாரம்பரிய முறையில் அரைப்போமா. அவ்வளோதாங்க, அரைச்சி ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் பிரண்டை துவையல் நமக்கு ரெடி ஆயிரும். பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுடு அன்னத்தில் வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு பிரண்டை ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணத்தும் போதும் நீங்கள் சமையல் பண்ணும்போது பிரண்டை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணுங்க, நல்லது.